வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு உங்கள்ட்ட ரிஸ்க்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் சில பேர் ரிஸ்க் பயங்கரமாக எடுப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ரிஸ்க்குனா நீங்கள் ரெண்டு டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஒன்று ரேஷ் டிரைவிங், ஸ்டண்ட் பண்ணுறது, வீலி பண்ணுறது, நைட்டில் ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டுறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் ரொம்ப ரேஷ். சிலது வேறு மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்க லைஃபையே ரிஸ்க் எடுப்பாங்க. எனக்கு பேஷன்னு சினிமா கேரியர் பின்னாடி போவாங்க. சில பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹைலி அன்சர்டன் ஸ்போர்ட். இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்கு. கோடிக்கணக்கில் வாங்குறவங்க 100 பேர் இருப்பாங்க இந்தியாவில். பேசிக்லி 10 டீம் இருக்குது, 11 பேர் இருப்பாங்க. இந்தியன்ஸ் ஒரு 100 பேர் மேக்ஸிமம் கோடிக்கணக்கில் வாங்குவாங்க. 100 பேர் 20லேருந்து 50 லட்சம் பேர் வாங்குவாங்க. இந்த 200 பேரை பிடிக்கணுங்கிறதுக்கு 5 கோடி பேர் 10 கோடி பேர் அவங்க வாழ்க்கையை ஆடுவாங்க. இந்த ஆட்ஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. எதர் நீங்கள் சுப்ரீம்லி டேலண்டடாக இருக்கணும், இல்லாட்டா உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கணும். தட் இஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் காப்பாற்றுறதுக்கு காசு பணம் இருக்கணும். எஸ், ஒரு மீடியாக்காரில் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணீங்கன்னா அண்ட் நேச்சுரல் டேலண்ட் இருந்தால் எப்படியும் ஃபஸ்ட் டிவிஷன் வரைக்கும் வந்துடுவீங்க. ஒரு அளவுக்கு மேலே ஏதாவது ஒரு ஊரில் போய் நீங்கள் ரஞ்சி ட்ராஃபி ஆடிடலாம். பாண்டிச்சேரி இல்லாட்டா ஏதாவது பல ஸ்டேட்ஸ் வந்துடுச்சு. இப்போ அங்கே எங்கேயாவது ஆடி ஒரு வருஷத்துக்கு 70,000 80,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிற அளவு போயிடலாம். பட் நீங்கள் நினைக்கிற பெரிய பே ஆஃப் வராது. அண்ட் உங்கள் கேரியர் ஒரு 35 வயசில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஆரம்பிக்கும். வாழ்க்கை 80 வயசு வரைக்கும் போகும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆவரேஜ் நார்மல் லைஃப்ங்கிறது கிரிக்கெட் கேரியர் 35 வயசில் முடிஞ்சிடும். சினிமாவில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் சினிமா போயிட்டு இருந்தது. அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன்னா முதல்ல தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. தியேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டிவி வந்தது, கொஞ்சம் தியேட்டர் குறைஞ்சிது. அப்புறம் திருட்டு சிடி பிஸ்னஸ் பெருசாச்சு. அதுக்கு முன்னாடி விசிஆர்லேயே அந்த ஆரம்பிச்சிச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் திருட்டு சிடியில் இன்னும் பெருசாச்சு. இதெல்லாம் போலீஸ் பிடிச்சி கிடிச்சு ஆக்ஷன்லாம் எடுத்து ட்ராமாலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி சைட்லாம் வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓடிடினே வந்துடுச்சு. ஸோ 7-8 ஓடிடி இருக்குது. யார் வேணால் எந்த ஓடிடியில் வேணால் எப்போ வேணால் எந்த படத்தை வேணால் 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பார்க்குறாங்க. அதனால் நம்பர் ஆஃப் படமும் குறைஞ்சி போயிடுச்சு, நம்பர் ஆஃப் தியேட்டரும் குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு தியேட்டருக்கு போகணுன்னா 2000 ரூபா ஆகுங்கிறது யாரோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு ஆக்டரை கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஆக்டர் என்ன பண்ண முடியும்? அது சுச்சுவேஷன் மாறிடுச்சு. எனக்கு என்ன வருத்தம்னா, கோடம்பாக்கத்துலேயும் சரி, பாம்பேலேயும் சரி, லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் சினிமாவில் பெரிய ஆள் ஆகிடுவோம், இவன் வாழ்க்கையில் சினிமாவே பார்த்துருக்க மாட்டான், அந்த சினிமா கேமராவே பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நான் சினிமாவில் ஒரு கதை வச்சுருக்கேன், என் கதையை நான் சினிமாவாக எடுத்தேன்னா நான் சூப்பராகுவேன், நான் ரஜினி ட்ரை பண்ணுவேன், நான் அஜித்துக்கு கதை எழுதியிருக்கேன், விஜய்க்கு கதை எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்குது. நான் வெறும் தமிழர்களை மட்டும் சொல்லலை, ஹிந்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது மாதிரி தெலுங்கில் இருப்பாங்க, இது மாதிரி பல இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான ப்ரொஃபஷன். 2 இருக்குது, மீடியோக்ரிஸ்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்தான். மீடியோக்ரிஸ்தான்னா என்னென்னா, பீக் சம்பளத்தை இந்த கேரியரில் உங்கள் கேரியரில் பெஸ்ட்டு சம்பளம் வாங்குறவனுக்கும் உங்களுக்கும் ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நல்லா சாஃப்ட்வேர் எழுதுறவனுக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிதுன்னா, உங்களுக்கு நீங்கள் அதே ஏஜ் குரூப்பில் இருந்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண ஆள்னா அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிடுவீங்க. மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் 10 வரைக்கும் இருக்கும். சிஇஓ லெவலில் சொல்கிறேன், நான் சொல்கிறது சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸில் சொல்கிறேன். வேறஸ் இதில் எப்படின்னா, ஒருத்தனுக்கு லக் அடித்து அவன் டேரக்டர் ஆகி பெரிய ஹீரோ ஆகிட்டான்னா அவன் கோடி கணக்கில் சம்பாதிப்பான். ஆனால் சான்ஸ் வாங்காமல் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவன் இப்போ நிறைய படம் ஐடியா கொடுத்துருப்பான், நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பான், அவனுக்கு சான்ஸே கிடைக்காது. கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, டெண்டுல்கருக்கும் காம்ப்ளிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். காம்ப்ளி அவன் லைஃப் அவனே கெடுத்துக்கிட்டான். ஆனால் 3வது ஆள் ஒருத்தர் இருந்தான், அமுல் மசூம்தார்னு, நீங்கள் அவனை தேடி பாருங்கள். அவன் இந்தியாவுக்கே ஆட முடியாமல் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா அவன் பிறந்த சமயத்தில் லக்ஷ்மண், டிராவிட், கங்குலி அண்ட் டெண்டுல்கர் பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. செவாக் வந்துட்டான், அவனுக்கு உள்ளே போக முடியல. அவன் பாம்பேக்கு ஆடியே முடிஞ்சிடுச்சு கேரியர். இது ஒரு வாட்டி மட்டும் நடக்காது. ஒரு காலத்தில் இந்தியா ஸ்பின்னில் டாமினேட் பண்ணிட்டு வந்தபோது பேடி, பிரசன்னா, சந்திரசேகர், வெங்கட்ராகவன் 4 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. 3 பேர் எனக்கு தெரியும். ராஜேந்தர் சிங் கோயல், பத்மார்கல் ஷிவால்கர், ரகுராம் பட். இவங்க 3 பேரும் ஈக்குவலி வேறு எந்த சமயத்தில் பிறந்ததுனாலும் இந்தியாவுக்கு ஆடியிருப்பாங்க. இந்த 3 பேருக்கும் வாழ்க்கையில் வாய்ப்பே கிடைக்கல. ரஞ்சி டிராஃபியோட முடிஞ்சிடுச்சு. ரகுராம் பெட்டுக்கு ஒரு மேட்சோ ஏதோ சான்ஸ் கிடச்சிது. ஒரு மேட்ச்சில் அவ்வளோ அருமையாக பால் போட்டான். த கிரேட் கவாஸ்கர் லெஃப்ட் ஹேண்டடாக பேட்டிங் ஆடணும். அதனால் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கையும் பார்த்து எடுங்க. பொட்டன்ஷியல் ரிவார்ட்ஸ் என்னன்னு பாருங்கள்.
டவுன் சைடு என்னன்னு பாருங்க. வாழ்க்கையில ஃபெயிலியர்ங்கிறது ஒரு நடக்கிறது தான் நடக்கும். அந்த ஃபெயிலியர்லேருந்து என்ன பாடத்த கத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்றேன். எப்போதுமே ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு கன்டின்ஜென்சி பிளான் நல்லா ரெடி பண்ணிக்கங்க. அந்த பிளான் பக்காவா இருக்கணும். அந்த பிளான் ஒழுங்கா இருந்தா தான் நீங்க ரிஸ்க்கா எடுக்க முடியும். அடுத்தது ஐடியாவ ஸ்மால் லெவல்ல டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சினிமா தான் எடுக்கணும், நான் பெரிய டைரக்டர்ன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, யூடியூப்ங்கிறது ஃப்ரீ ஓடிடி. 5 நிமிஷம் ஸ்கிட்டு ஒரு ஐஃபோனை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் எடுக்கலாம் 4 ஆக்டரை சேர்த்துக்கிட்டு. ஒரு 100 ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணி அதில் வந்து ஒரு 50 ஸ்கிரிப்ட் ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தா தான் நீங்கள் சினிமா பக்கமே போக முடியும். அதுதான் இன்னைக்கு நிலவு. முன்ன காலம் இருக்கிறவன் ஒரு பாரதி ராஜாக்கோ இல்லை ஒரு பாக்யராஜுக்கோ அசிஸ்டண்ட்டாக இருந்து தான் பிழைச்சிருக்க முடியும். இன்னைக்கு யூடியூப் இருக்குது, கேமரா இருக்குது, நடிக்கிறதுக்கு பல பேர் சுற்றிட்டு இருக்கிறான். கதை நீங்கள் எழுதி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கேமரா வச்சு சிம்பிளாக ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வந்து பெரிய செலவே கிடையாது. முக்கால்வாசி செலவு உங்கள் மைண்டில் தான். வெறும் ஒரு ஐஃபோனில் எடுத்த படம் தான் கூட கான்ஸில் அவார்டு விழுந்திருக்கு. ஸோ உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும். வீக்கெண்டு மட்டும் பக்காவாக பண்ணால் போதும். எப்போதுமே மென்டர்ஸ் வச்சுக்கோங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுக்கோங்க. மென்டர் உங்களை நேரத்துக்கு இன்னும் அவசியம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஹவர்ஸ் யூடியூப்பில் இவங்க பேசின வீடியோ கிடக்கு. அதுலேருந்து நீங்கள் எப்போ வேணால் எடுத்து எங்கே வேணால் யார் வேணால் எப்போ வேணால் பேசிக்கலாம். உங்களுக்கு அது பக்காவாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு அது மாதிரி பெரிய மென்டர் நேரம் கிடச்சானா உங்களுக்கு லக்கு. நீங்கள் பக்காவாக நீங்கள் அதில் சேர்த்து பண்ணலாம். ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஸ்க்குங்கிறத பார்த்து எடுங்க. ஓவராக ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கம்பெனி காணாமல் போயிடும். ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியோட போட்டி போடுறதுக்கு ஒரு கம்பெனி இருந்தது, ஆர்கே மில்ஸ்ன்னு. அடுத்த ரிலையன்ஸுன்னு சொன்னாங்க. ஓவராக கடன் வாங்கினதுனால அந்த கம்பெனி திவாலாகி அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சு. ரிலையன்ஸு பெரிய சக்ஸஸாக போயிடுச்சு. ரிலையன்ஸ் சக்ஸஸ் ஆகுமா, ஆர்கே சக்ஸஸ் ஆகுமான்னு யாராலையும் சொல்லியிருக்க முடியாது. அதனால் இந்த ரிஸ்க்குங்கிறது ஓவராக போயிடுச்சு. சுஸ்லான்ங்கிற கம்பெனி நல்லா ஓடிட்டு இருந்தது. ஆரி பவர்னு ஒரு யூரோப்பியன் கம்பெனியை கடன் வச்சு வாங்கின அப்புறம் மாட்டிக்கிச்சு. அதோட க்ளோஸ். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டரே செத்து போயிட்டாரு. சன்ஃபார்மாலாம் காசு போட்டு இப்போது ரைட்ஸ் இஷ்யூ போட்டு முழிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு நான் அது பக்கமே போக மாட்டேன். சென்டெக்ஸுங்கிற கம்பெனி உலகத்தையே ஆட்டுன்னு இருந்தது. ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா அந்த ஓவர் ஹெட் டேங்கை பண்ணியே சம்பாதிச்சிருக்கலாம். இந்த ஸ்விட்ச் போர்டு அது இதுன்னு போட்டு சம்பாதிச்சுனே இருந்திருக்கலாம். பேராசை யாரை விட்டுது? வெளிநாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு டாலர் கடனில் கடன் வாங்கி காருக்கு காம்பனன்ட்ஸ் பண்ணுற கம்பெனியை வாங்கினாங்க. அந்த கம்பெனி லாபம் பண்ண முடியல, ரூபா டிப்ரிஷியேட் ஆச்சு, கடன் ஜாஸ்தியாச்சு, கம்பெனி திவால் ஆகிடுச்சு. இப்போவும் இந்த பிராண்டை வச்சு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க, திரும்பி வெளிநாட்டில் கடன் வாங்கி புதுசாக டெக்ஸ்டைல் மில் போடுறேன்னு போட்டு போண்டி ஆயிடுச்சு. இந்த ரெண்டும் ரிஸ்க் எடுக்காமல் இருந்திருந்தாங்க இன்றைக்கும் சின்டெக்ஸ் ஒழுங்காக இருந்திருக்கும். மல்லையா கதையை உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன். அதனால் பிஸ்னஸ்லேயோ கம்பெனிலேயோ நீங்கள் கடன் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நடுத்தருவுக்கு வந்துடுவீங்க. 100 பேரில் 2 பேர் ஜெயிச்சிருப்பான், 98 பேர் போண்டி தான் ஆகியிருப்பான். 1000 பேர் கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா 10 பேர் கூட சக்ஸஸ் ஆக மாட்டான். அதனால் நீங்கள் உங்கள் ஐடியாவை நம்பி தான் போடணுமே தவிர கடன் வாங்கி போட்டிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. பைஜூஸ் எவ்வளோ பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, இன்றைக்கி பைஜூஸ் கதை என்ன? அது மாதிரி தான் இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிள் அண்ட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் இல்லாத கம்பெனி பக்கமே போகாதீங்க. இது மாதிரி பிஸ்னஸ் ஐடியாவில் போட்டிங்கன்னா உங்கள் காசு போயிடும். இது நெகட்டிவ் ரிசல்ட். பாசிட்டிவாக சொல்கிறேன், உங்கள் கேஷ் ஃப்ளோ லைண்டாக இருந்தால் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆனாலும் தப்பிக்கலாங்கிறதுக்கு டாடா ஸ்டீல் ஒரு எக்ஸாம்பிள். அவங்க வந்து ரீசெண்டாக நரேந்திரன்கிற ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஹைன்சைட்டில் அது தப்பு, அதாவது வண்டி ஓடுறச்ச பின்னாடியிலேன்னு பார்க்குறச்ச அந்த முடிவு ரத்தன் டாட்டா எடுத்தது தப்பு. ஆனால் 2008 ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரும்னு யாருக்கும் தெரியல. இருந்தாலும் அவர் எடுத்தார். ஏன்னா எங்களோட கம்பெனி சைஸு 5 மில்லியன் டன், இந்தியாவில் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, நாங்கள் ரிஸ்க் எடுத்தோம். முதல் வருஷத்தில் $1 பில்லியன் ப்ராஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கம்பெனி படுத்துருச்சு. இன்னும் பிரிட்டனில் அது எழுந்துக்கவே இல்லை. 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி கம்பெனியை சரி பண்ணிட்டோம். 60% பிஸ்னஸ் வந்து இந்தியாவிலேன்னு வருது, 40 தான் வெளிநாட்டிலேன்னு வருது. எங்கள் கம்பெனி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் இருக்குங்கிறார். ரிஸ்க் எடுத்தாங்க, ஃபெயில் ஆகிடுச்சு, எப்படியோ உருட்டி கிருட்டி சரி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் டாட்டா மோட்டார்ஸ்லையும் பண்ணார்.
ஆனால் மஹேந்திரா போய் இதே மாதிரி சசங்யாங்னு ஒரு கம்பெனியை வாங்கினாங்க. அந்த சசங்யாங்கை டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியல, பொண்டியாகி கம்பெனியை மூடுற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் ரிஸ்க்குங்கிறத நம்ம எடுக்கணும். ரெண்டும் கார் கம்பெனி தான். இன்றைக்கி மஹேந்திரா சூப்பராக இங்கே எஸ்யூவி மேலே எஸ்யூவி லான்ச் பண்ணிட்டு, ஆனால் சவுத் கொரியாவில் அந்த கம்பெனியை வாங்கி அவங்களால டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியல. அதே மாதிரி எஸ்டிங்கிற கம்பெனியை வாங்கி ஜாவா மோட்டார் சைக்கிளை பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல. ஜாவாங்கிறது ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஈக்குவல் பிராண்டாக இருந்தது, அதை டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியல. அதனால் அளந்து தான் ரிஸ்க் எடுக்கணும். அளவு மீறி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா முழுகி போயிடுவீங்க. 6 கிராஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, நடந்து நீங்கள் 6 அடி, ஆவரேஜ் ஹைட் 5 அடின்னு நினச்சின்னு கிராஸ் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் தான் 5 அடி. முதல்ல 2 அடி இருக்கும், கடைசியில் 2 அடி இருக்கும், நடுவில் 8 அடி கொஞ்சம் நேரம் இருக்கலாம். அந்த 8 அடி 100 மீட்டர்ஸ் தான். அந்த 8 அடி இருக்கலாம். அந்த 100 மீட்டர் நீங்கள் நடந்து கிராஸ் பண்ண முடியாது, நீச்சல் அடித்து தான் கிராஸ் பண்ணணும். நீச்சல் தெரியல, நீங்கள் 6 அடி, ஆவரேஜ் 5 அடி, அந்த 100 மீட்டர்னால் நீங்கள் மூழ்கிடுவீங்க. இதுதான் லைஃப்லையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி. அதனால் ரிஸ்க்கை பார்த்து எடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.